சிஸ்டம் தான் சார். ஒரு ஸ்டாஃப் தப்பான சிஸ்டம் வெளியே தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சாதாரண துணிக்கடை இருக்கு, ஒரு பெரிய துணிக்கடை இருக்கு. ஃபுட் பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. ஒரு பெரிய பிராண்ட் மெக்டானல்ட்ஸ் எடுத்துங்க, கேஎஃப்சி எடுத்துங்க, ஓகேவா? இப்போ நான் ஒரு ஃப்ரைட் சிக்கன் கடை நடத்துறேன். ஏன் ஃப்ரைட் சிக்கன் கடையில் ஒரு ஸ்டாஃப் வேலை பார்க்குறான். உங்கள் ஏரியா என்ன ஏரியா? நாமக்கல்ல என்ன ஏரியா சொல்லுங்க. ஓகே, நாமக்கல்ல உங்க ஏரியால 2 கடை. ஒன்னு இன்டர்நேஷனல் பிராண்ட் இருக்கு, ஒன்னு என்னோட கடை இருக்கு. நான் லோக்கல் பிராண்ட். அந்த ஏரியால இருந்து 2 கடையிலையும் வேலை பார்க்குறேன். அதே ஏரியா ஆட்கள் தான் 2 கடையில வேலை பார்க்குறான். என் கடையில போனை நோண்டுவான், இன்டர்நேஷனல் பிராண்ட் கடையில போனை நோண்ட மாட்டான். ஏன்னா என் சிஸ்டம் இருக்கு, என்கிட்ட சிஸ்டம் இல்லை. நான் அடுத்த நிமிஷம் அவனை வெளியே வரட்ட மாட்டேன், அவன் அடுத்த நிமிஷம் வெளியே போடான்னு. பிராண்ட் வேலைக்காக ஒர்க் பண்ணுவாங்க. இப்படி ஆகணும்னா நீங்க பிராண்டா இருக்கும். பிராண்டா இருந்தா அவன் உள்ள வருவான். நான் கேள்வியில் வேலை பார்க்கறேன், நாளைக்கு ஏதாவது சென்னைக்கு போய் வேலை பார்ப்பேன், ஏதோ ஒரு மைண்ட் செட்ல வரும். 1000 காரணம் இருக்கும் ஒரு நல்ல பிராண்ட்ல வேலை பார்க்கறதுக்கு. சம்பளம் கொஞ்சம் கூட இருக்கும், பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. சம்பளம் கொஞ்சம் கூட இருந்தாலுமே வேலை சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். 8 மணி நேரம் 8 மணி நேரம், 9 மணி நேரம் 9 மணி நேரம். மீல்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு பர்கர் கொடுப்போம், இது கொடுப்போம், ஸ்டாண்டா இருக்கும். நம்ம அந்த ஸ்டாண்டர்டே இருக்காது. அப்ப நீங்க சிஸ்டம் கொண்டு வரணும்னா பிராண்ட் ஆகும். பிராண்ட் ஆகிறதுக்கு வேலை பார்க்கும். பிராண்ட் உடனே ஆகாது. குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஆகுது. குறைஞ்சபட்சம் அந்த பிராண்ட் பில்டிங் 5 வருஷம் மினிமம் இருக்கும். சிஸ்டம் வந்துருச்சுன்னா அவங்களோட கரெக்டான ஆட்கள் வருவாங்க. நீங்க போனாலும் வெளியே சொல்ல வேண்டாம், சிஸ்டமே வெளியே தெரியும். இப்ப நம்ம தான் ஒரு ஆளுக்கும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸ்டாஃப் எல்லாம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் தான். எல்லா ஸ்டாஃபும் ஒரே சம்பளம் கிடையாது. இப்ப 2 ஸ்டாஃப் 3 ஸ்டாஃப் ஒரே வேலை பார்க்கறாங்கன்னா 3 பேருக்கு ஒரே சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம என்ன தப்பு பண்ணோம், 3 பேருக்கு ஒரே சம்பளம் கொடுப்போம். அங்கே போனஸ் இருக்கும். எவன் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறானோ அவனுக்கு போனஸ். இப்போ போன நோண்டவனுக்கு ஒரே இது, வேலை பார்க்காதவனுக்கு ஒரே இது, எப்படி கொடுப்பீங்க? ஸோ இது எல்லா விஷயத்தையும் சிஸ்டம் இருக்குன்னு சொல்றேன். ஸோ சிஸ்டம் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க கொஞ்சம் பிராண்டா இருந்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் கெத்தா பேசலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போன மாதிரி தான் வருது.